இந்த டாக்டர் ஃபேப்ரிக் இந்த மெஷின் என்ன பண்ணும்? அயனிங் அண்ட் ஃபோல்டிங். ஓகே, நீங்க வந்து மேல ஷர்ட் விட்டீங்கன்னா, பேண்ட் விட்டீங்கன்னா, சாரி விட்டீங்கன்னா அதை அயன் பண்ணி பின்னாடி பக்கம் வெளியே வந்துடும். ஷர்ட், டி-ஷர்ட், சாரி, கார்ட்ராய் பேண்ட், ஜீன் பேண்ட், காட்டன் பேண்ட், சுடிதார், சிந்தட்டிக் ஸ்லீவ், எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லா மெட்டீரியலுமே நம்ம டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிஷின்ல வந்து பண்ண முடியும். 1 year கேரண்டி கொடுத்துருவோம். இந்த 1 hourல பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலி வந்து 120 ரூபாய்க்கு அயன் பண்ணலாம். ஓகே, ஒரு துணி. ஆமா, 1000 துணிக்கு 4000 ரூபாய் பெர் டே நமக்கு மிச்சம் நிற்கும். இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டாக்டர் ஃபேப்ரிக் ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமா வந்து உதவி பண்ணும் இந்த பிசினஸை. ஸோ இப்போ ஆப் பத்தி நீங்க இடையில நிறைய தடவை சொன்னீங்க. ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. ஆமா, சூப்பரான ஒரு லோனும் கொடுக்குறோம், கிடைக்குது. இந்த லோனும் வாங்கி தரோம், அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்க, இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க? நம்ம கம்பெனி ஐடி கம்பெனி, இன்னோவேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் டாக்டர்னு சொல்லிட்டு கார்பன் கிளீனிங் மிஷின், பேட்டரி டாக்டர், பேட்டரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்றது பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின். ISO வாங்கியிருக்கோம் 9001, 14001 அப்சாஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், ROHS சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், CE மார்க் வச்சிருக்கோம், 5 சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆபீஸ் வந்து ராமநாதபுரத்துல பெரிய ஆபீஸ் வச்சிருக்கோம், கார்பரேட் ஆபீஸ். ஃபேக்டரி வந்து கணுவாயில் ஒன்று இருக்குது, குறும்பாளையத்தில் ஒன்று இருக்குது. கணுவாயில் எக்ஸ்க்ளூசிவா இதுக்குன்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இந்த டாக்டர் ஃபேப்ரிக் இந்த மெஷின் என்ன பண்ணும்? அயனிங் அண்ட் ஃபோல்டிங். ஓகே, நீங்க வந்து மேல ஷர்ட் விட்டீங்கன்னா, பேண்ட் விட்டீங்கன்னா, சாரி விட்டீங்கன்னா அதை அயன் பண்ணி பின்னாடி பக்கம் வெளியே வந்துடும். ஓகே, ஸ்டீம் அயனிங் பண்ணி வெளியே வந்துடும். ஃபோல்டிங்னா நீ ஃபோல்டிங் மிஷின்ல ஷர்ட் மட்டும் விட்டீங்கன்னா போதும், ஷர்ட் வந்து அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஷர்ட் மட்டும் பண்ணும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து இதுல இந்த அயனிங் மிஷின்ல என்னென்ன மாதிரியான துணிகள்லாம் அயன் பண்ண முடியும்? எல்லா துணியும் இதுல எல்லா துணியும் அயன் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து எது அயன் பண்ண முடியாது சொல்றேன், ஃபுல் அண்ட் ஷர்ட் கண்டிப்பா அயன் பண்ண முடியாது. பண்ணலாம், ஆனா ஃபோல்டிங் வந்து அயனிங் வந்து என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆகும். அதுக்காக நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நம்மளோட மெயின் கான்செப்ட் இது. 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு அயன் நமக்கு இது போடுறோம், 10க்கு 10. அது வந்து இந்த டாக்டர் ஃபேப்ரிக் யாராவது டீலர் இருக்காங்களோ அவங்களுக்காக போடுறோம். இது என்ன பண்ணா ஸ்டீம் அயனிங் கையில பண்றது. இது வந்து இந்த ஃபுல் அண்ட் ஷர்ட், ரொம்ப அதிகமான காட்டன் பேண்ட், இதெல்லாம் வந்து கம்பெனி என்ன பண்ணும், எங்க மூலியமா நாங்க வந்து அயன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்க அது வந்து தனியா ஒரு யூனிட் போடுறோம். அந்த யூனிட் வேலை என்னன்னா, சிலதெல்லாம் வந்து நம்ம இதுல அயன் ஆகாது, ஃபுல் அண்ட் ஷர்ட் அயன் ஆகாது, பட்டனிங்ல வச்சிருக்கிறது அயன் ஆகாது. அதெல்லாம் வந்து நம்ம எல்லா பேண்ட் ஷர்ட்டும் எடுக்கிறோம். அந்த யூனிட்ல வந்து கையில் அயன் பண்ற கரி அயன் பாக்ஸும் இருக்கும், இந்த 2 அயன் பாக்ஸ் இருக்கும். ஓகே, சோ நம்ம வந்து இதுல இப்போ ஒரு டீலர் இருக்காருன்னா, அந்த டீலர்ல ஏரியால வந்து 5000 வீடுகள் இருக்குது அப்படின்னா, 5000 வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே நம்ம வந்து எந்த துணியுமே வேணாம்னு சொல்றது இல்ல. ஓகே, இப்ப கையில் அயன் பண்றதுனால நம்ம எடுக்கிறோம், இதுலயும் எடுக்கிறோம். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இதுல எடுக்கும்போது அந்த துணியிலேயே அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இப்போ ஒரு 1000 துணியில வந்து 200 துணி வந்து இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனி அயன் பண்ற துணியா இருந்ததுன்னா, அந்த துணி கம்பெனி வந்து ஸ்டீம் அயனிங்ல கையில் அயன் பண்றது இருந்தது அப்படின்னா, அந்த இதுல வந்து 200 துணிக்கு ஒரு துணிக்கு 2 ரூபா 400 ரூபா அவருக்கு அக்கௌண்ட்ல போயிடும். ஓகே, சோ அதுல இருந்து ஒரு ரெவென்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கு. டாக்டர் ஃபேப்ரிக் ஆப் என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எத்தனை துணி அயன் பண்ணுது, உங்களோட இதுல எத்தனை பேர் உள்ள வராங்க, எல்லாமே வந்து இது கொடுத்துருவது உங்களுக்கு. ஓகே, டோட்டல் எல்லாமே உங்க கையில வந்து கொடுத்து என்ன பண்ணும், உங்களுக்கு நீங்க ஆப்ல உள்ள போனாவே டீலர் இதுல போனீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இன்னைக்கு எத்தனை துணி அயன் பண்ணி இருக்குது, எத்தனை துணி இன்கம் வந்திருக்குது, கம்பெனி மூலம் எத்தனை வந்திருக்குது எங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து அயன் பண்றதுக்காக ஒரு மிஷின், அயன் அண்ட் ஃபோல்டிங்காக மிஷின் வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மிஷினை வைக்கணும்னா எவ்வளவு ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும்? இந்த மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 கண்டிப்பா ரூம் வேணும். 10x10 ரூம் வேணும் கண்டிப்பா. ஒரு 50 துணி வைக்க ரேக் வேணும். அதாவது 5 ஒரு 10 துணி வைக்க ரேக் வேணும். 50 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட துணி நம்ம வச்சு அயன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஃப்ளோட்டிங்ல போகும் வரும், பட் ஏன்னா 50 ரேக் அல்ல அட்லீஸ்ட் 30 ரேக் வச்சா கூட போதும். ஃப்ளோட்டிங்ல 30 ரேக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 30 ரேக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த மெஷின்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு யூனிட் கன்சியூம் பண்ணும்? 4.5 யூனிட் பெர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு 4 யூனிட் இது கன்சியூம் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்டீமர் எல்லாமே சேர்த்து
ஓகே சார், 4.5 யூனிட்டுங்கும் போது இந்த 1 ஹவர்ல நம்ம எவ்வளவு துணி வந்து அயன் பண்ண முடியும்? இந்த 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலி வந்து 120 துணிக்கு அயன் பண்ணலாம். ஓகே. இப்போ 2 பேண்ட் ஒரே டைம்ல விடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 பேண்ட் ஒரே டைம் விடலாம். அதே போல ஷர்ட் விடலாம், ஷர்ட் இது பண்ணலாம். பட் ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு துணி அயன் பண்றது 30 செகண்ட் வச்சுக்கோங்க. 30 செகண்ட் போது துணிக்கு அயன் பண்ண டைம் கிடையாது உங்களுக்கு. இப்போ 30 செகண்ட் நீங்க துணி அயன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஓட்டிங்கன்னா 1000 துணி அயன் பண்ணலாம். ஒரு மணி நேரம் 100 துணி ஆவரேஜ். ஓகே, ஒரு மணி நேரத்துக்கு 120 துணி ஆவரேஜ் போது பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுல வந்து ஏர்னிங்ஸ்ங்கிறது எவ்வளவு சார் இதுல பண்ண முடியும் இந்த அயனிங் பிசினஸ்? இப்போ இதுல வந்து 2 விஷயம். அவங்க டைரக்டா அவங்களே ஆர்டர் போய் எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்தா ஒரு துணிக்கு வந்து நான் ஆவரேஜா வந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு சேர்த்து ஒரு அதுக்கு 7 ரூபா, அதுக்கு 10 ரூபா வைங்க. பேண்ட்டுக்கு 10 ரூபா, ஷர்ட்டுக்கு 7 ரூபா வச்சுங்க. ஆவரேஜ் ஒரு 8 ரூபான்னு கணக்கு வச்சுங்க. 8 ருபீஸ் கணக்கு வச்சுங்க. இதுல வந்து 8 ருபீஸ்ல வந்து கரண்ட் சார்ஜ் 50 பைசா செலவாகும். இதுக்கு வந்து 2 லேடிஸ் நம்ம வேலைக்கு போட்டாகணும், பெண்களை வேலைக்கு போட்டாகணும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மினிமம் 9,000 கூட 2 பேருக்கு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏதோ 80 பைசா செலவாகும். ஸோ 80 + 50 வந்து ஒரு ரூபா 40 காசு 30 காசு செலவாகி போச்சு. ஒரு ரூபா 30 காசு இதுல வந்து இதாயிடுச்சு 8 ரூபால. கம்பெனியோட ஆப் மூலியமா துணி வருதுன்னு வச்சுங்களேன். கம்பெனியோட ஆப் மூலியமா அவங்க வந்து ஒருத்தர் வந்து அவரே எங்களோட கம்பெனியோட ஸ்டாஃப் தான் போய் வாங்கி கொண்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாங்கி கொடுக்கறது மூலம் திருப்பி அயன் பண்ணி கொடுப்பாரு அவர். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கம்பெனியோட ஆப் மூலியம் பண்றதா அவருக்கு ஒரு ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியோட ஆப்புக்கு 1 ரூபா. ஸோ 3 ரூபா 50 காசு போக மீதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ரூபா 50 காசு மிச்சம் நிற்கும் ஒரு துணி. ஆமா, 1000 துணிக்கு 4,500 ரூபாய் பெர் டே நமக்கு மிச்சம் நிற்கும். நான் சொல்றது 1000 துணியில கம்பெனி மூலியமா உங்களுக்கு 1000 வரலாம், 1200 வரலாம், 500 வரலாம். 500 இருந்து மேக்ஸிமம் நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுவோம், இந்த அரோமா வந்து நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு இந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரோமா பத்தி நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்துருவோம். இதை பத்தி அப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஏரியால 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இவங்க வயல ஒப்படைச்சிருவோம் நம்ம. அந்த அரோமா மைனிங் மூலியமா. ஓகே சார். ஸோ அப்போ இதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4,500 ரூபாங்கிறது தியரிட்டிக்கலா இருந்தாலும் ப்ராக்டிக்கலா பார்த்தா கூட மினிமம் ஒரு 3,000 ரூபாங்கிறது கேரண்டி. 3,000 ரூபாய் வந்து கேரண்டா சம்பாதிக்கலாம். துணி வந்து நீங்க ஒரு நாளைக்கு 1000 துணி 500 துணி அயன் பண்றோம், 500 அயன் பண்றோங்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அது மிஷின் அயன் பண்ணி போயிடும். அயன் பண்ண முடியாத துணியும் நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்டீம் அந்த இது போட்டு நம்ம அயன் கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து யூனிட் கம்பெனி வந்து 2 யூனிட் கண்டிப்பா கொடுக்கும். அது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு யூனிட் கம்பெனி தனியா போடுது, அது மூலியமா கொடுப்போம். ஓகே சார். ஸோ இப்போ ஆப் பத்தி நீங்க இடையில நிறைய தடவை சொன்னீங்க. ஸோ இந்த ஆப்போட கான்செப்ட் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஆமா, நீங்க டாக்டர் ஃபேப்ரிக் ஒரு ஆப் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, டாக்டர் ஃபேப்ரிக் இந்த ஆப் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து டீலர்ல நீங்க வந்து டீலரா இருக்கீங்கன்னா நீங்க ஆப்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள டீலர் இதுல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல கஸ்டமர் வந்து அவங்க என்ன உங்க இடத்துல அந்த 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்க ஏரியா கொடுத்துருவோம் தனியா சரௌண்டிங்ல நீங்க வந்து என்ன இது பண்றீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆப்ல கஸ்டமர் வந்து கேட்டிருக்காரு, இவ்வளவு வந்திருக்காரு, அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு துணி வருதுங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அவை கலெக்ட் பண்றதை கம்பெனி கலெக்ட் பண்ணிடும். அவங்க கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா துணி காட்டன் ஷர்ட் இதெல்லாம் எவ்வளவு துணி பேண்ட் எவ்வளவு ஷர்ட் எவ்வளவு இதெல்லாம் அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மகிட்ட வந்துடும். நம்ம தான் வந்து அதுல வந்து எது ஃபுல் ஹேண்ட்னா ஃபுல் ஹேண்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு கம்பெனி வந்து நம்ம தனியா எடுத்து கொண்டு போய் அயன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பிக்அப் டெலிவரி ஆப் மாதிரி செயல்படும். ஆமா ஆமா. ஓகே, டீலருக்கு ரொம்ப அற்புதமான ஆப் இது. கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு பிசினஸ்ல பிசினஸ் பண்ணணும்னு வரவங்க சந்திக்கிற மிகப்பெரிய டிஃபிகல்ட்டி என்னன்னா மார்க்கெட்டிங். சோ ஆளுங்களை பிடிக்கிறது கண்டிப்பா. சோ அதுக்கு வந்து கம்பெனி வந்து மார்க்கெட்டிங் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணி தரும். கம்பெனி வந்து அந்த ஏரியால வந்து இப்போ டீலர் ஆயிட்டாருன்னா மார்க்கெட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. ஓகே. சோ பிசிக்கலாவும் சப்போர்ட் பண்ணி தரீங்க, அது இல்லாம ஆப் ஆப் தான் வந்து மெயினா வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணும் அது. ஓகே. ஓகே சார். இப்போ இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளவு வருது சார்? மிஷினோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2,10,000 rupees வருது. ஓகே. இன்வெஸ்ட் பண்ணா இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நாள்? அது அவங்களுக்கே தெரியும் இல்லையா. ஒரு நாளைக்கு 500 துணி அயன் பண்ணா ஒரு ரேட் வரும். மினிமம் 500 துணி வர வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அரோமா அயனிங்ல கண்டிப்பா ஒரு 500 துணி வரும். ஓகே. அரோமா அயனிங் அதாவது நம்ம டோசிங் பம்ப் கொடுத்து ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம டோசிங் பம்ப் கொடுத்து கண்டிப்பா அரோமா அயனிங்ல வந்து ஒரு 500 பேர்த்த நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்ம உள்ள வந்து கிளப் மூலியமா உள்ள கொண்டு வந்துருவோம். ஓகே சார். ஓகே. சோ இது நார்மலா ஒரு அயனிங்கை விட இது ஒரு அட்வான்ஸ்டு மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? சோ பெனிஃபிட் வந்து ஓகே. இப்போ இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் டெலிவரி எவ்வளவு நாள்ல டெலிவரி கொடுப்பீங்க? புக்கிங் 30 days to 45 days. ஓகே. 30 to 45 நாள்ல டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட எய்ம் என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா டெலிவரி பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கோம் எல்லா இடத்துலயுமே. ஓகே. ஓகே சார். இப்போ இந்தியால புதுசா இந்த மிஷினை நீங்க லான்ச் பண்றீங்க.
ஸோ இதுக்கு உண்டான சர்வீஸ் டீம்ங்கிறது உங்ககிட்ட எப்படி எந்த அளவுக்கு சர்வீஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு சர்வீஸ் பாயிண்ட் கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா போடுறோம். ஓகே. ஒரு 2 பேர் எப்பவுமே வந்து ரவுண்டிங்ல இருப்பாங்க. 1 இயர் கேரண்டி கொடுத்துருவோம். மிஷின் ரிப்பேர் வந்தாலும் அடுத்த ஒரு அந்த வேணா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வரதுக்கு தான் டைம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இதுல வந்து சர்வீஸ் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது, வந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்ட்ரா 2 மிஷின் இருக்கும். அப்ப துணி வந்தா கூட துணி அயன் பண்ணி கொடுத்து அன்னைக்கு வந்து துணி வந்தாலும் அந்த துணி காசு வந்துடும், ஆனா அயன் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். மிஷின் எல்லாத்தையும் வேலை நடக்கும். சரிங்களா? சோ மிஷின்ல ஃபால்ட்டாவே இருந்தாலும் கம்பெனி அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி அயன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு லாஸ் வராம பார்த்து கொடுத்துறாங்க. ஓகே சார். இப்போ இது கான்செப்ட் நியூவா இருக்கனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதுக்காக ஆமாமா, ஒரு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்காங்க. நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்க போறது இல்ல. ஓகே. அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. இதுல வந்து அவங்க டைப் பண்ணி விடுறோம், ரொம்ப அற்புதமா டைப் பண்ணி விடுறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு மிஷின் நீங்க வாங்கிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல இந்த ஆபீஸே இருக்குங்க, இங்க ஒரு மிஷின் நான் போடணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. பட் எனக்கு வந்து ஆபீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, இல்ல செட்டப் எல்லாமே இருக்கு, பட் எனக்கு மிஷின் வாங்குறது காசு கிடையாது. ஓகே. பட் அவருக்கு என்ன பண்றாரு, மிஷின் வந்து காசு இருக்குது, 2,10,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சோ எங்கிட்ட இடம் இருக்குது, அவர்கிட்ட வந்து இது இருக்குது, மிஷின் இருக்குது. சோ இப்படி ஒரு டைப் பண்றோம். அதாவது இன்வெஸ்டரையும் அந்த இடம் வச்சிருக்கவங்களையும். சோ அந்த மிஷின் ஆபரேட் பண்றது எப்படின்னா, நம்ம எங்ககிட்ட வந்து ஜிபிஎஸ் ட்ராக் இருக்கு, நாங்க ஆன் பண்ணா ஆன் ஆகும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். ஆமா, அது எங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ எங்களை யாருமே வந்து இந்த இதுல வந்து இப்ப இவர் வந்து மிஷின் இங்க கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த மிஷின் வந்து இவர் வாங்குறாருன்னா 60-40. இவருக்கு 60, இவருக்கு 40. இப்ப வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 வருதுன்னா 1800 இவருக்கு, 1200 அவருக்கு. கம்பெனி வந்து என்ன ஆகுது, அந்த இது எடுத்துக்கும், அந்த ராயல்டி அந்த வேலை காசு எடுத்துக்கும், ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். சரிங்களா? இதை வந்து அவங்க 2 பேரோட டைப் பண்ணி விட்டுருவோம். சோ இது வந்து அவர் இன்வெஸ்டர் மாதிரி வர மாட்டாரு, பிசினஸ் பார்ட்னர் மாதிரி வருவார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப அற்புதமான கான்செப்ட். இது வந்து யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இதுல வந்து சூப்பரான ஒரு லோனும் கொடுக்குறோம், கிடைக்குது. இந்த லோன் வாங்கி தரோம், அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பார்ட்னரா நீங்க கனெக்ட் பண்ணி விடுறீங்க. 60% வந்து இன்வெஸ்டர் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 10 ரூம் கூட வைக்கலாம். ஓகே. ஒருத்தர் 10 ரூம் வைக்கலாம். ஒருத்தர் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 50,000 தான் இருக்கும். ஓகே. ஒரு ரேக் பண்றதுக்கு 10,000 இருக்கும். வேலைக்கு ஆள் போடுறாங்கனாலும் அதெல்லாம் கழிச்சுதான் சொல்றேன். வேலைக்கு போடுறது இதெல்லாம் கழிச்சது போக மீதி வர இன்கம்ல 60% வரைக்கும் 40% எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் ஒவ்வொரு நாளும் சர்வீஸ் சார்ஜ் மினிமம் வாங்கிக்கணும். நம்ம ரெண்டுத்துக்கு சேனல் பார்ட்னரா இருக்கிறதுனால மினிமம் இது வாங்கிக்குவோம். இது வந்து ஒரு அற்புதமான பிசினஸ் வருமான வாய்ப்பு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டோம். இப்போ ஒருவேளை இன்வெஸ்டர் இல்ல, எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கு, எனக்கு லோன்ஸ் ஏதாவது இதுல இருந்து மூவ் பண்ண முடியும்? ஆமா சார், இது வந்து எம்எஸ்எம்இ லோன் கிடைக்கும். எம்எஸ்எம்இ லோன்னா நம்ம மிஷின் தயாரிச்சு பின்னாடி பில் கொடுக்கும்போது அந்த பில் அகைன்ஸ்ட் பில் வந்து ஒரு 30%, அதாவது ஒரு 1 lakh, இப்போ 1,80,000 1,50,000 தருவாங்க. சிவில் பொறுத்தோ பேங்க் இதை பொறுத்தோ கொடுப்பாங்க. 30% வரைக்கும் வேலையும் கொடுப்பாங்க, அதாவது சப்சிடி கொடுப்பாங்க 30%. ஆமா ஆமா, இது வந்து எம்எஸ்எம்இ லோன் கிடைக்கும், வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. எம்எஸ்எம்இ அது இல்லாட்டி ஒரு அற்புதமான ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம், ரொம்ப சூப்பரான ஸ்கீம் இருக்குது. கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது மீனிங். இது அது வந்து 10 லட்சம் ரூபாய் 9,50,000 வரைக்கும் இது இல்லாம கிடைக்கும். இது இல்லாம உங்களுக்கு வந்து கேரண்டி எது இல்லை, கேரண்டி வேண்டியது இல்லை, உங்களுக்கு கொலாட்ரல் தேவையில்லை. ஸோ கவர்மெண்ட் இது பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்னு கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து வாங்கி தரோம் உங்களுக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி தரோம். இதை பத்தி வேணும்னா நீங்க நேரடியாக கூப்பிடுங்க, நம்பர்ல கூப்பிடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தரோம், என்ன பண்றது சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ மிஷின்ஸ் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து இனிஷியல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம மிஷின் கொடுக்க மாதிரி ரெடியா பண்ணிருக்கோம். குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபத்தை வந்து வாங்குறது அப்படிங்கிறது பிசினஸ் ரொம்ப கஷ்டம். பட் ரெகுலரா யூஸ் ஆகிற பிசினஸ்ங்கிறது வந்து ஒரு துணி போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அயன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெகுலரான டெய்லி ரொட்டீன் லைஃப்ல வந்து டெய்லி வந்து நம்ம பண்ற ஒரு பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஃபேப்ரிக் ஆட்டோமேட்டிக் அயனிங் அண்ட் ஃபோல்டிங் மிஷின் ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான். உங்களோட மிஷின் வாங்குறதுக்கு வேலை பாத்தீங்கன்னா ஒரு 2,10,000 தான். உங்களுக்கு வந்து இடம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 10 ரூம் பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் ஆனா நீங்க வந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா 3,000 4,000 மக்கள் தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க துணியை. மைனிங்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு விஷயம். இல்ல எனக்கு வந்து இந்த இடம்லாம் பார்க்க முடியாது, எதை பண்ண முடியும்னா நீங்க வந்து அதாவது மிஷின் நீங்க வாங்கிக்கலாம். நாங்க வந்து 2 பேருக்கு பாலமா இருப்போம். அதாவது மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அங்க அந்த ஏரியாவில் வந்து பிளேசஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து டைப் பண்ணி கொடுப்போம். இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60-40ங்கிற ஒரு இதுல கொடுக்குறோம் நாம. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டாக்டர் ஃபேப்ரிக் ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமா வந்து உதவி பண்ணும் இந்த பிசினஸ். இப்ப நீங்க வந்து இந்த 2,10,000 போட்டு மிஷின் வாங்கி நான் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ல எல்லாமே வந்துடும். ஒரு நாளைக்கு எவ்வளவு துணி அயன் பண்றாங்க, எவ்வளவு வந்து இது பண்றாங்கிறது ஆப்ல வந்துடும். டீலருக்கு வந்தும் இதை வந்து மிஷின் வாங்குறதுக்கும் பிரச்சனையே வராது.
எல்லாமே ஆன்லைன்ல தான். ஒரு நாள் அது முடிஞ்சா அதுக்கு வந்து பேமெண்ட் எனக்கு வந்து அப்பவே வந்து உங்க அக்கௌண்ட்ல போயிடும் பேமெண்ட். வந்த பின்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆப் மூலியமா வந்து உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு வந்து ரொம்ப அற்புதமா கொடுக்குறாரு. சரிங்களா? அதோட பிக்கப் அண்ட் டிராப் எல்லாமே வந்து கம்பெனி மூலியமா டாக்டர் ஃபேப்ரிக் மேப் மூலியமா எங்களோட அதாவது வேலை செய்யற பசங்க வந்து அவங்க வந்து பிக்கப் அண்ட் டிராப் வந்து எடுத்துட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஸோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? இந்த கீழே நம்பர்ல என்னை கூப்பிடுங்க. ஓகே, அதில் வந்து நாங்கள் எல்லாம் சொல்றோம், என்ன பண்ணலாம்னு சொல்றோம் நாங்கள். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ.